வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 31ஆம் தேதி 13/4/2024 சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம். இன்றைய திதி மதியம் 12:06 வரை பஞ்சமி, பிறகு ஷஷ்டி. இன்றைய யோகம் சித்த யோகம். இன்று நாகபஞ்சமி. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாகம். மேஷராசி. மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 2வது இடமான தனஸ்தானத்திலையும் 3வது இடமான தைரியஸ்தானத்திலையும் இருந்து ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறது சிறப்பு. உங்களோட பொருளாதாரத்துல நல்ல வளர்ச்சி இருக்குங்க. பண வரவுல மனசு நிறைவா இருக்கும். சகோதரர்களோட ஏற்பட்ட சண்டை சச்சரவுலாம் நீங்க இன்னைக்கு ஒற்றுமையான நிலை இருக்கும். நீங்க எடுத்த காரியங்கள்ல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் இன்னைக்கு விலகக்கூடிய அமைப்பு இருக்கு. முக்கியமா நீங்க எடுத்த முயற்சி எதுவானாலும் இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. நீங்க நினைச்சதெல்லாம் நிறைவேறும். குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும். குடும்ப உறுப்பினர்களோட வருமானமும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும். பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் சிறப்பா காரியங்களை செஞ்சு ஒரு அடுத்தவங்களுக்கு உதாரணமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. எல்லாருக்கும் வேண்டியவரா இருப்பீங்க. ஆடம்பரமா செலவு செய்வீங்க. மாணவர்களுக்கு கல்வியில படிப்பதற்கு சில தடைகள் வந்தா கூட அதையெல்லாம் சமாளிச்சு நல்ல முறையில தேர்வு எழுதி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்களும் குழம்பி வீட்டுல உள்ளவங்களையும் குழப்பி விட்டுருவீங்க. உங்களோட சொந்த பிரச்சனைகளை அடுத்தவங்க கிட்ட பகிராமல் இருக்கிறது நல்லதுங்க. சிலருக்கு மறதியும் அதிகமா இருக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு ஆரோக்கியம்லாம் நல்லா இருக்கும். சில விஷயங்கள் முதல்ல தடுமாற்றத்தை கொடுத்தாலும் பிறகு சிறப்பா கையாண்டு நல்ல முறையில முடிச்சிருவீங்க. பண விஷயத்துல மாத்திரம் கொஞ்சம் கராரா நடந்துக்கிருவீங்க. கலைத்துறையில இருக்கிறவங்க எல்லாம் நல்ல உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மெரூன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பெரிய பிரச்சனையிலிருந்து தப்பிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. செய்யற வேலைகள்ல கவனத்தோட இருக்கிறது நல்லது. வார்த்தைகள்லையும் எச்சரிக்கையா இருக்கணும். பண விஷயங்களையும் ரொம்ப கவனத்தோட இருக்கணும். நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மெரூன். அதிர்ஷ்ட எண் 6, 7. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு உங்கள் ராசியிலையும் 2வது இடமான தனஸ்தானத்திலையும் இருந்து ராசி அதிபதி உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு. காலை பொழுதுல உங்க ராசியில இருக்கும்போது உங்களுக்கு பக்தி அதிகமா இருக்குங்க. ஆன்மீகத்துல அதிகமான நாட்டம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் கடவுளை கும்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு எனக்கு நடக்கிறதெல்லாம் நல்லதா நடக்கும், நடக்கணும், எந்த ஒரு தடையும் வந்துடக்கூடாதுன்னு இறைவன்கிட்ட முறையிட்டுக்கிட்டே இருப்பீங்க. மத்தியானத்துக்கு மேல உங்களுக்கு ஒரு தைரியம் அதிகமாகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும். எந்த ஒரு தடங்களும் இல்லாம எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. பெண்களுக்கு தேவையில்லாத செலவுகள் இன்னைக்கு அதிகமா இருக்கும். காரணம் இல்லாம மனசுல ஒரு படபடப்பான சூழல் இருக்கும். குழந்தைகளால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு அடுத்தவருக்கு உதவி செய்ய போய் உங்களுக்கு அது உபத்திரவமாக முடியலாங்க. சில சண்டை சச்சரவுகளால மனசுல ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல சில தொந்தரவுகள் வரலாம். கவனமா இருங்க. நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். நிறைய பண வரவு இருக்குங்க. வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்லபடியா வியாபாரமாகி பெரிய லாபத்தை கொடுக்கும். சிலருக்கு உதிரி வருமானங்கள்லாம் இருக்கும். எதுவுமே ஒரு சிறப்பான செயல்பாடா இருக்குங்க. ஆரோக்கியமும் சீரா இருக்கும். மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். வீட்டுல உள்ளவங்க கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கிருவீங்க. அலுவலகத்திலையும் வேலையில சக ஊழியர்கிட்டையும் ரொம்ப பொறுமையா நடந்துக்கிருவீங்க. குலதெய்வ வழிபாடு, பூஜை புனஸ்காரங்கள் இதெல்லாம் செய்யக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு.
பெரியோர்களோட மதிப்பை பெறுவீங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 2, 9. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு சந்திரன் 12வது இடமான விரயஸ்தானத்துல காலை பொழுதுலையும் மத்தியானத்துக்கு மேல ராசியில இருக்கிறதும் சிறப்பு. உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் சிறப்பா இருக்குங்க. வரவுக்கேற்ற செலவுகளும் அதிகமாக இருக்கும். குடும்பத்துல சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறையோட இருக்கணும். கணவன் மனைவி உறவு நிலை நல்லாவே இருக்கும். பிள்ளைகள் உங்க சொல் பேச்ச கேட்டு நடந்துக்குருவாங்க. வேலை இடத்துலையும் உங்களுக்கு அதிகமான மதிப்பு மரியாதையும் இருக்கும். உங்க கௌரவம் உயரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குதுங்க. பண தட்டுப்பாடு எதுவும் இருக்காது. பெண்களுக்கு மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கக்கூடிய சந்தர்ப்பம் இன்னைக்கு கிடைக்கும். சில பெரிய மனிதர்களோட நட்பும் புதிய மனிதர்களால உங்களுக்கு உதவியும் கிடைக்குங்க. மாணவர்களுக்கு வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் சிறப்பா இருக்கும். வெளியிடங்கள்ல சிறந்த பண்பாளர்களாக நடந்துக்கிருவீங்க. மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். மனசுல அன்பும் கருணையும் அதிகமாகவே இருக்குங்க. உங்களோட பழக்க வழக்கங்கள்லாம் அடுத்தவங்களுக்கு உங்க மீது ஒரு கௌரவத்தை கொடுக்கும். உதவ வேண்டிய நேரத்துல உங்களால முடிஞ்ச உதவிகளை உதவின்னு கேட்டவங்களுக்கு செஞ்சு சந்தோஷப்படுவீங்க. சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க திருநீலகண்டனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். நண்பர்களோட உதவிகளும் நன்மைகளும் இன்னைக்கு பெரிய ஆதரவா இருக்குங்க. சொத்துக்கள் வாங்குற யோகம் கூட சிலருக்கு இருக்கு. வீட்டுல உள்ளவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து திருப்திப்படுத்துவீங்க. எதிரிகள் கூட உங்ககிட்ட பகைய மறந்து இன்னைக்கு நட்போட பழகுவாங்க. மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க குபேரலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உங்க வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் உங்க வீட்டுக்கு வந்து அவங்கள நீங்க உபசரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குங்க. மனசு லேசா இருக்கும். சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் இருக்குங்க. சந்தன நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண் 3, 4. கடகராசி. கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் காலை பொழுதுல லாபஸ்தானத்திலையும் மத்தியானத்துக்கு மேல விரயஸ்தானத்திலையும் இருந்தாலும் லாபஸ்தானாதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு. எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் வியாபாரிகளுக்கும் தொழில் அதிபர்களுக்கும் காலை பொழுதுல வியாபாரம் சிறப்பா நடந்து நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. ஆனா மத்தியானத்துக்கு மேல சில விரயங்களும் செலவுகளும் இருக்கும். கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு நல்ல ஒரு ஒப்பந்தங்கள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. வருமானம் சிறப்பா இருக்கும். ஜவுளித்துறையில வேலை செய்யறவங்க ஜவுளித்துறையில் ஜவுளி கடை இதெல்லாம் நடத்துறவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் இருக்குதுங்க. வேலையில சிலருக்கு மன நிறைவான சூழல் இருக்கும். பெண்களுக்கு காரியங்கள் எல்லாமே நல்ல காரியங்கள் தடை இல்லாம நடக்கும். வேலையில ஏற்பட்ட குழப்பங்கள் எல்லாம் மறையுங்க. மனசுக்கு பிடிச்சவங்களை இன்னைக்கு சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். மாணவர்களுக்கு வயிற்றுல தொந்தரவுகள் வரலாம். மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறதுனால உணவு விஷயங்கள்ல கொஞ்சம் கட்டுப்பாடா இருக்கிறது அவசியம். புனர்பூச நட்சத்திரக்காரங்க குபேரலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பணியிடத்துல நல்ல ஒரு கௌரவத்தை அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. கூட்டு தொழில்ல இருக்கிறவங்க கூட்டாளிகளோட ஒத்துழைப்பும் சிறப்பா இருக்கும். அவங்க வருமானமும் இன்னைக்கு நல்லா இருக்குங்க. புகழ் கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய நாளா இருக்கு. சந்தன நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். பூச நட்சத்திரக்காரங்க வேல்முருகனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு குடும்பத்துல ஒரு குழப்ப நிலையில இருக்குங்க. வீண் பழிக்க ஆளாகிற மாதிரி சூழல்கள் இருக்கும். மனசுல ஒரு கலக்கமும் சங்கடமும் இருக்கும். உடல்நிலையிலையும் சின்ன சின்ன தொல்லைகள் இருக்கும். கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம். பணப்புழக்கம் சரளமாகவே இருக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எந்த கட்டுப்பாடும் உங்களை கட்டுப்படுத்தவே முடியாதுங்க. சுதந்திரமா இருக்கணும்னு விரும்புவீங்க. நண்பர்களோட உதவியால சிலருக்கு தொழில் அமையக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. சுற்றத்தாரால பாராட்டப்படுவீங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண் 3, 5. சிம்மராசி. சிம்மராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல 10வது இடமான கர்மஸ்தானத்திலையும் மத்தியானத்துக்கு மேல 11வது இடமான லாபஸ்தானத்திலையும் இருக்கிறதும்
கர்மஸ்தானாதிபதி உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு. தொழில்ல நல்ல மேன்மை இருக்குங்க, தன விருத்தி இருக்கும், சத்துருக்களை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குதுங்க. உங்களுடைய நல்ல குணங்களால அடுத்தவங்க உங்களை பாராட்டுற மாதிரி நடந்துக்கிருவீங்க. சில நேரம் கத்தி கோபப்பட்டாலும் சில நேரம் அப்படியே உங்க குணம் மாறி ரொம்ப அமைதியானவங்களா மாறிடுவீங்க. சிலருக்கு அடுத்தவங்களை கவரக்கூடிய பேச்சு திறமை இன்னைக்கு அதிகமாகவே இருக்குங்க. செய்யற தொழில்ல சிறப்பான லாபத்தை அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. பெண்களுக்கு உங்களுடைய கௌரவமும் நேர்மையான பேச்சும் நேர்மைக்காக போராடக்கூடிய சுவாபமும் அடுத்தவங்களால பாராட்டப்படுங்க. எந்த முடிவு எடுத்தீங்கன்னாலும் அந்த முடிவு நல்ல சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில கெட்டிக்காரர்களா இருப்பீங்க. உங்களோட பேச்சு திறமை நல்ல புத்திசாலித்தனமா இருக்குங்க. கோபம் வந்தா கூட உடனே அது விலகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. மக நட்சத்திரக்காரங்க புவனேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். வேலை இடத்துலயும் வீட்லயும் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளும் இடையூறுகளும் வரலாம். உடல்நிலையிலும் கோளாறா இருக்குங்க. ஆன்மீக உணர்வு கொஞ்சம் குறைவாதான் இருக்கும். எல்லா பிரச்சனைகளுக்கும் கடவுள் மேல குற்றம் சொல்லுவீங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எல்லாரையும் நல்லா அனுசரிச்சு நல்ல ஒரு பக்குவமா நடந்துக்கக்கூடிய குணம் உங்ககிட்ட இருக்குங்க. நன்மைகள் நிறைய இருக்கும். எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் இன்னைக்கு நல்லபடியா பேசி சமாளிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. மனசு நல்ல சந்தோஷமா இருக்கும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க நாராயணனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு கடினமான வேலை செய்யக்கூடிய சூழ்நிலைகள்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ரொம்ப கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. வீர தீர செயல்கள் எல்லாம் ஒத்தி வைக்கிறது நல்லது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது வீலிங் பண்றது அல்லது அதிகமான வேகத்துல போறது, இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப எச்சரிக்கையோட இருக்கணுங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 1, 6. கன்னிராசி. கன்னிராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல பாக்கியஸ்தானமான 9வது இடத்திலையும் மத்தியானத்துக்கு மேல கர்மஸ்தானமான 10வது இடத்திலையும் இருக்கிறது சிறப்பு. உங்களுடைய நேர்மையான பழக்க வழக்கங்கள் அடுத்தவர்களால பாராட்டப்படுங்க. நல்ல ஒரு புத்திசாலித்தனத்தோட நடந்துக்கிருவீங்க. பெரியவங்களை மதிச்சு நடக்கக்கூடிய பண்பு இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கும். லாபஸ்தானாதிபதியான சந்திரன் தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதுனால எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் நல்ல வியாபாரமும் நிறைய லாபமும் கிடைக்குங்க. சிலருக்கு மூத்த சகோதரரின் உதவியால தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வேலை இடத்துல நல்ல பேர் எடுப்பீங்க. பணி நிரந்தரம் சிலருக்கு இருக்குங்க. பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும். பெண்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் நடந்து மன நிறைவை கொடுக்கும். குடும்பத்தார்கிட்ட ரொம்ப பாசமாவும் அன்பாவும் நடந்துக்கிருவீங்க. குடும்பத்தாரும் உங்கள் மீது நல்ல ஒரு அக்கறையா இருக்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. மாணவர்கள் கல்வியில உயர்வும் நல்ல நண்பர்களையும் அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. சிலர் தந்தையாரோட தொழிலை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்குங்க. உத்திர நட்சத்திரக்காரங்க நாராயணனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம அமைதியா இருக்கிறது நல்லது. தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள்ல பெரிய தொந்தரவை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால எல்லாத்துலயுமே ஒரு கவனத்தோட இருக்கிறது அவசியங்க. பிரயாணங்கள்லயும் கவனமா இருக்கணும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க வரலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு கேட்டவை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. நினைச்ச நேரத்துல நினைச்சத செஞ்சு நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. பொருளாதாரத்துல பெரிய வளர்ச்சி, பண வரவு தாராளமா இருக்கிறது, இதெல்லாம் இன்னைக்கு இருக்குங்க. காரிய வெற்றி ஏற்படும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பொது நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்கிறவங்க. சிலர் திருவிழாக்கள்ல கலந்துக்கிற மாதிரி சூழல்கள் இருக்கும். அல்லது கோயில் திருப்பணிகள்ல ஈடுபடக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனைகள்ல ஈடுபடுவீங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 2, 9. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு காலை பொழுது வர சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் காலையில செய்யக்கூடாதுங்க. கவனமா இருக்கணும். அடுத்தவங்க கிட்ட பொறுப்புகளை ஒப்படைக்காம நீங்களே செய்யறது நல்லது. மத்தியானத்துக்கு மேல சந்திரன் பாக்கியஸ்தானத்துல வந்துடுறதுனால
முன்னோர்களோட ஆசையை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. கோயில் குளங்களுக்கு போய் நல்ல வழிபாடுகளை இன்னைக்கு செய்வீங்க. மனசு நிறைவா இருக்கும். பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காதுங்க. நல்ல செல்வ நிலை இருக்கும். அடுத்தவங்க மனசை சந்தோஷப்படுத்துற மாதிரி நடந்துக்கிருவீங்க. யாரையும் பார்த்து பொறாமைப்பட மாட்டீங்க. உங்களோட கௌரவம் அந்தஸ்து எல்லாமே உயரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பெண்களுக்கு உங்களை வெறுத்தவர்கள் கூட உங்களை புரிஞ்சு நடந்துக்கிருவாங்க. சில சரியான முடிவுகளை இன்னைக்கு சிறப்பா எடுத்து அதை நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலையும் இருக்குங்க. மனசுல நீங்க சாதிச்சிட்டீங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். மாணவர்களுக்கு இன்னைக்கு கல்வியில நல்ல உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்கு. பெயரும் புகழும் கிடைக்கும். உங்களோட அறிவாற்றலும் அதிகமாக இருக்கும். பெற்றோர் மனம் மகிழும்படி நடந்துக்கிருவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். கௌரவம் அந்தஸ்தெல்லாம் உயரக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. உங்க நிலைமைய நினைச்சு பரிதாபப்பட்டவங்கெல்லாம் இன்னைக்கு உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி உங்க அந்தஸ்து உயரக்கூடிய அமைப்பு இருக்கு. அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு மகிழ்ச்சியா இருப்பீங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எந்த ஒரு மனக்குறையும் இல்லாத நாளாவே இருக்கு. உற்றார் உறவினர்களும் நண்பர்களும் உங்க வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க. உங்களோட மதிப்பும் மரியாதையும் உயருங்க. சிலருக்கு தலைமை வகிக்கக்கூடிய பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பொருள் வரவு அதிகமா இருந்து நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. சிலருக்கு வீட்டை புதுப்பிச்சு கட்டுறது அல்லது வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அலங்கார பொருட்கள் எல்லாம் வாங்குவதற்குரிய அமைப்பு இருக்கும். பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காதுங்க. வயலட் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் வயலட். அதிர்ஷ்ட எண் 3, 4. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு காலை பொழுதுல சந்திரன் 7வது இடத்துல இருந்து கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒற்றுமையும் சந்தோஷத்தையும் கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. மத்தியானத்துக்கு மேல 8வது இடத்துக்கு வந்து சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வாக்குவாதங்கள்ல ஈடுபட்டு மன சங்கடங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பிரச்சனைகளை பெருசாக்காம விட்டு கொடுத்து போறது நல்லது. அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாதீங்க. அடுத்தவங்க விஷயங்களால நீங்க மனசை போட்டு குழப்பிக்காம இருக்கிறது நல்லதுங்க. வீட்டுல எல்லார்கிட்டையும் அனுசரிச்சு போறது நல்லது. இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க. கடவுளோட நாமங்களை சொல்லிக்கிட்டு தியானங்கள்ல ஈடுபட்டீங்கன்னா பிரச்சனை எதுவும் பெருசாவே இருக்காது. பெண்களுக்கு இன்னைக்கு மங்கள நிகழ்ச்சிகள், கோயில் திருப்பணிகள்ல கலந்துக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க. வீட்டுல விருந்தினர் வருகை இருக்கும். அவங்கள உபசரிச்சு மகிழக்கூடிய நல்ல நாளா இருக்குது. ரொம்ப பொறுப்பா நடந்துக்கிருவீங்க. மாணவர்களுக்கு தானுண்டு தன் வேலை உண்டுன்னு இருந்துட்டீங்கன்னாவே எந்த ஒரு சந்திராஷ்டமும் உங்களை ஒண்ணுமே செய்யாதுங்க. அடுத்தவங்க கிட்ட கொஞ்சம் அமைதியா கோபப்படாம இருக்கிறது நல்லது. கோபத்தை மாத்திரம் கொஞ்சம் குறைச்சுக்கணும். விசாக நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோடையும் எச்சரிக்கையாவும் இருக்கணுங்க. பண விஷயங்கள்ல பொறுப்பு இல்லாம இருக்காம பொறுப்போட நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பண பற்றாக்குறை எதுவும் இருக்காது. கணக்கு வழக்குகள் எல்லாம் கவனமா இருக்கணும். உடல்நிலையிலையும் அக்கறையா இருக்கணுங்க. வயலட் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க ஈசனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு சோம்பல் அதிகமாக இருக்கும். சிலரோட புகழுக்கு மயங்கும்படியான சூழ்நிலைகள் இருக்கும். அதனால அதிகமா செலவு செய்யக்கூடிய சூழல்லாம் இருக்குதுங்க. கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. நண்பர்கள் கிட்டையும் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. ஆரோக்கியம் சிலருக்கு கவலையை கொடுக்கும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க சத்யநாராயணரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு செல்வம் புகழ் எல்லாம் சேரக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. வெற்றி வாய்ப்புகள் எல்லாம் அதிகமா இருக்கும். கௌரவம் அந்தஸ்து உயரும். வெளியிடங்கள்ல நல்ல பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அரசியல்வாதிகள்லாம் நல்ல புகழடைவாங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 5, 8. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல 6வது இடத்துலயும் மத்தியானத்துக்கு மேல களத்திரஸ்தானமான 7வது இடத்துக்கு வந்து ராசியை பார்க்கறதும் சிறப்பு. வாழ்க்கை துணையோட ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். வாழ்க்கை துணையால நல்ல யோகமும் அதிர்ஷ்டமும் பெறக்கூடிய நாளா இருக்குதுங்க. அவரோட வருமானம் நல்லா இருக்கும். பொருளாதாரத்திலையும் சிறப்பான வளர்ச்சி இருக்குங்க. இருந்தாலும்
நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் சந்தேக கண்ணோட்டத்தோடய பார்ப்பீங்க. யாரையும் ஈஸியா நம்ப மாட்டீங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் தீர விசாரிச்சு ஆராய்ஞ்சு முடிவெடுக்கிறது நல்லதுங்க. பண பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. பிரச்சனைகளை பெருசாக்காம அப்படியே விட்டுடுறது சிறப்பா இருக்கும். பெண்களுக்கு வீட்டில் உள்ளவங்க விருப்பத்திற்கு ஒத்துழைக்கிறது வீண் சங்கடங்களை தவிர்க்குங்க. வரன் பற்றிய நல்ல செய்திகள் எல்லாம் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கு எதுலையுமே ஆழ்ந்து சிந்திச்சு ஆராய்ச்சி பண்ணி ஒரு விஷயங்கள்ல ஈடுபடுவீங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் புதுமையை புகுத்தணும்னு நினைப்பீங்க. மூல நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு அடுத்தவங்க பாராட்டணுங்கிறதுக்காக நீங்க எதையோ செய்ய போய் பிரச்சனையில மாட்டிக்கிற மாதிரி சூழ்நிலைகள் வரும். எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. தேவையில்லாத குழப்பங்களை விட்டுருங்க. பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். மெருநிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு தூய்மையான எண்ணங்களோட இருப்பீங்க. யாரை பத்தியும் தவறா புரிஞ்சுக்கணுங்கிற அபிப்பிராயம் கூட உங்களுக்கு இருக்காது. யாரு மேலேயும் குற்றம் குறைகள் கண்டுபிடிக்க மாட்டீங்க. உங்களோட விஷயத்துல நல்ல ஒரு தெளிவான முடிவெடுப்பீங்க. சுறுசுறுப்பா உணர்வீங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க பெரிய நாயகியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். மனசுல இருக்கிற விஷயங்கள் கொஞ்சம் பழி வாங்குற எண்ணங்களை கொடுக்குங்க. அடுத்தவங்க மேல அவ்வளவு கோபதாபங்களோட இருப்பீங்க. எதையுமே அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்து செய்யறது நல்லதுங்க. சிலர் சின்ன சின்ன காயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளை சந்திக்கலாம். எந்த விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லது. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மெரூன். அதிர்ஷ்ட எண் 3, 6. மகர ராசி. மகர ராசிக்கு காலை பொழுதுல சந்திரன் 5வது இடத்துலையும் மத்தியானத்துக்கு மேல ருண ரோகஸ்தானமான 6வது இடத்துலையும் இருக்கிறது சிறப்பு. உங்களுக்கு பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. வேலை நிமித்தமாக வாழ்க்கை துணையை பிரிஞ்சவங்க ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கும். தொழில் நடத்துறவங்களுக்கு தொழிலாளர்களோட ஒத்துழைப்பு இன்னைக்கு நல்லா இருக்கும். அவங்களோட எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க தலையிட்டு அவங்க பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பேங்க் லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நல்லபடியா முடிஞ்சு பணம் கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. சிலர் கடனை அடைச்சு நிம்மதியா இருப்பீங்க. பெண்களுக்கு உங்களுடைய நல்ல எண்ணங்களும் செய்கையும் உங்களை மனதார அடுத்தவங்களை வாழ்த்த வைக்குங்க. சிலர் அடகு வச்ச நகைகளெல்லாம் மீட்டு எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. மாணவர்களுக்கு தியாக மனப்பான்மை வெளிப்படும். கல்வியில ஆர்வம் குறைவா இருந்தா கூட மற்ற செயல்கள்ல நீங்க அடுத்தவங்க பெருமைப்பட்டு புகழக்கூடிய அளவு உங்களோட செய்கைகள் இருக்கும். எல்லாராலையும் இன்னைக்கு நீங்க விரும்பப்படுவீங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்க சூரிய பகவானை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் கொஞ்சம் நடக்காம தாமதமாகிறதுனால மனசுல ஒரு விதமான கலக்கம் இருக்குங்க. யாராவது சீண்டினா உங்களோட இன்னொரு முகத்தை காட்டக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு இருக்கும். பொறுமையா இருக்க வேண்டியது அவசியங்க. செய்யற வேலைகள்ல கவனத்தோட ஈடுபடுங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். கேட்ட இடத்துல இன்னைக்கு கேட்ட உதவிகள் கிடைச்சு சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. நடக்குமோ நடக்காதான்னு எதிர்பார்த்துக்கிட்ட இருந்த விஷயம் நல்லபடியா நடந்து உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். பண வரவெல்லாம் இன்னைக்கு தாராளமா இருக்குங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பாக்குறவங்க எல்லாம் வியந்து பேசக்கூடிய அளவு உங்களோட திறமைகள் வெளிப்படுங்க. அடுத்தவர்களோட நலன்ல ரொம்ப அக்கறையா இருப்பீங்க. உங்களோட வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவீங்க. உங்களோட பக்குவமான பேச்சால அடுத்தவங்க கிட்ட பாராட்டை பெறக்கூடிய அமைப்பும் இருக்கு. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 2, 9. கும்பராசி. கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு காலை பொழுதுல 4வது இடமான சுகஸ்தானத்திலையும் மத்தியானத்துக்கு மேல 5வது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலையும் இருக்கிறது சிறப்பு. பிள்ளைகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி நல்ல விஷயங்களை பண்ணி உங்களை பெருமைப்படுத்துவாங்க. குடும்பத்தாரும் உங்களை விட்டு கொடுக்காம உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க. உங்க பூர்வ புண்ணியங்களுக்கு ஏற்ற நல்ல பலன்கள்லாம் இன்னைக்கு கிடைக்குங்க. நண்பர்கள் கூட உங்களோட ஆலோசனைப்படி நடந்து உங்களோட மதிப்பை உயர்த்தக்கூடிய நல்ல நாளா இருக்குது. தந்தையாரோட உதவியும் அவரோட அன்பும் உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்குங்க.
சில நல்ல காரியங்களுக்கு தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தக்கூடிய பக்குவம் உங்ககிட்ட இருக்கும். பெண்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை அடையக்கூடிய சிறப்பான நாள்னே சொல்லலாம். சிலருக்கு அரசால கௌரவப்படுறது அல்லது அரசாங்க நன்மைகள்லாம் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். பொது சேவையில ஈடுபாடு அதிகமா இருக்குங்க. மாணவர்களுக்கு சிலர் புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் இருக்குதுங்க. உயர்கல்வியில உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்கு. முயற்சிகள் எல்லாம் நல்ல பலனை கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உங்களுக்கு வார்த்தைகள் பழிக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறதுனால நல்ல வார்த்தைகளை பேசுறது நல்லதுங்க. யாரையும் பழிக்காம இருக்கணும். உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு ஈடேறும். தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க. கோயில் திருப்பணிகள்ல எல்லாம் இன்னைக்கு அதிகமான ஈடுபாடு இருக்கும். கோயில் தரிசனங்கள் எல்லாம் செய்வீங்க. நல்ல விஷயங்கள்ல மனது செலுத்தக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரங்க சித்தர் வழிபாடு செஞ்ச காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு விவசாய துறையில இருக்கிறவங்களுக்கு அதிக ஈடுபாடும் விருப்பமும் இருக்குங்க. விவசாய பொருட்களால லாபம் அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆசிரியர் தொழில இருக்கிறவங்களும் நல்ல உயர்வடையக்கூடிய நல்ல நாளா இருக்கு. குடும்பத்தினரால நன்மையும் மகிழ்ச்சியும் இருக்கும். கரு நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். நண்பர்களால உதவி, புதிய நண்பர்களோட அறிமுகம் இதெல்லாம் இருக்குங்க. முக்கியமான பெரிய மனிதர்களை சந்திச்சு உங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றி கொள்வீங்க. எதிர்பார்த்த பணம் இன்னைக்கு கையில கிடைக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் கரு நீலம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3, 4. மீனராசி. மீனராசிக்கு சந்திரன் 3வது இடமான தைரியஸ்தானத்துல காலை பொழுதுலையும் மத்தியானத்துக்கு மேல சுகஸ்தானமான 4வது இடத்துலையும் இருக்கிறது சிறப்பு. மாத்ரு காரகனாகி சந்திரன் 4வது இடமான தாயாரை குறிக்கக்கூடிய அந்த ஸ்தானத்துல இருக்கிறதுனால தாயாரோட உடல்நிலையில கொஞ்சம் அக்கறையா இருக்கணுங்க. பிள்ளைகள் தாயார்கிட்ட மனம் கோணாம நடந்துக்கிறது நல்லது. வீடு வாகனம் போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு செலவுகள் அதிகமா இருக்கும். சிலருக்கு வாகன பழுதுகள்லாம் ஏற்பட்டு அதிகமான செலவு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. மராமத்து பணிகள்லாம் செய்வீங்க. வீட்டை புனரமைக்கிறது அல்லது புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் சிலருக்கு இருக்கு. பெண்களுக்கு தாய்வழி உறவினர், மாமன், மைத்துனர் உதவிகள் எல்லாம் இன்னைக்கு கிடைக்குங்க. உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும். வீட்டில் ஒரு இணக்கமான சூழல் இருக்கும். மாணவர்களுக்கு எல்லா விஷயங்கள்லையும் இன்னைக்கு தடைகளும் தாமதங்களும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உங்களுக்கும் மறதி அதிகமா இருக்கும். கல்வியில அதிக உழைப்பு தேவைப்படக்கூடிய அமைப்பு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். செல்வந்தர்களால நன்மைகளையும் பாராட்டையும் பெறக்கூடிய அமைப்பா இருக்குதுங்க. சிலர் தலைவராகும் தகுதியை பெறுவீங்க. பொது சேவையில மக்களோட பிரதிநிதியாக செயல்பட்டு நல்ல காரியங்களை முன்னின்று செய்யக்கூடிய அமைப்பும் இருக்கு. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு கூடாத நட்பால இன்னல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. தேவையில்லாத பகையும் குழப்பங்களும் இருக்கும். வார்த்தைகள்ல கவனமா இருக்கிறது அவசியங்க. மன நிம்மதி இல்லாத விஷயங்கள் சில நடக்கலாம். சில கலக புத்திக்காரர்களால பிரச்சனைகள் வரலாம். எல்லா விஷயங்கள்லயும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லது. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க பிரம்மராம்பிகையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்குங்க. வியாபாரத்திலையும் நன்மையும் லாபமும் நிறையவே இருக்கும். பொறாமைக்காரர்கள் எல்லாம் விலகி போகக்கூடிய அமைப்பு இருக்கு. வம்பு வழக்குகள்ல வெற்றி பெறுவீங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஊதா. அதிர்ஷ்ட எண் 5, 6. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.